சாப்பாடு கொடுக்கணுங்களா? என்ன இன்னைக்கு சாப்பாடு? சாப்பாடு போய் மீன் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு வந்து மீன் குழம்பு செஞ்சு பொங்க சோறு வச்சு மீன் வறுவல் பண்ணுவோம். அட போய் நான் மீன் எடுத்துட்டு வந்து அப்புறமா செஞ்சு கொடுக்கணுமா? பழைய சாதம் இருக்குதுங்க, அதுல நல்லா தண்ணி ஊற்றி மோர் போட்டு காய் போட்டு சின்ன வெங்காயம் அது காலையில் குடிச்சா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ அது சாப்பாடு. சரி மீன் எடுத்துட்டு வாங்க. சரி கடிச்சு விடு. கடிச்சு விட்டுட்டு போய் மீன் வந்துடும் மார்க்கெட்டுக்கு. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், பச்சரிசி சாதம், பொங்கல் சோறு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நீங்க போய் மீன் எடுத்துட்டு வந்துருங்க, அதுக்குள்ள நான் ரெடி பண்ணிடுறேன். சரி ஓகே. கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே பழைய புளி ஊத்துனா டேஸ்டா இருக்குங்க. பழைய ஊத்திக்கலாம். கடலை ஆட்டி வச்ச மசாலா இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ குழம்பு சூடியா முன்னாடியே மீனை போட்டுக்கணுங்க. மீன் குழம்புல போட்ட உடனே ஒரே ஒரு தக்காளி பழம் இதுல புளிஞ்சு விட்டுக்கிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. என்னைக்குமே குழம்பு கொதிச்சு பின்னாடி மீன் போடக்கூடாதுங்க. அது வந்து அப்படியே கலண்டு போடும். அது வேகவே வேகாது, மீன் டேஸ்டே வராது. ஒரே தக்காளி பழம் போதுமா? ஒன்னே போதும். பாருங்க இந்த மாதிரி அப்படியே கொதிக்கிட்டோம். இதுக்கு மேல் கிண்ட கூடாதுங்க. போடுறியா பாருங்க, இப்ப அரை மணி நேரம் சூப்பரா சளி பிடிக்காதுடா தின்றா. மீன் குழம்பெல்லாம் சூப்பரா இருக்குது. மீன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திக்கலாங்க. மாமன்னு வாசமா இருக்குங்க. பாருங்க சூப்பரா. அப்பனா கலர்ஃபுல்லா போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு மீன் போட்டு வச்சுக்கலாங்க. மீன் எப்பவுமே போட்டு ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வெந்த பின்னாடி தாங்க திருப்பணும், இல்லைன்னா அது உடையும் மீன். இப்ப பாருங்க சூப்பரா எண்ணெய் இழுக்காது. இது சூப்பரா டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி பொரிச்சா. பாருங்க அப்படியே மீன் எப்பவுமே போட்டா 10 நிமிஷம் அது வேகிற வரைக்கும் எதுவுமே கிண்டக்கூடாதுங்க. அப்பதான் அது உடையாம வரும். போட்ட உடனே கிண்டி விட்டா உடஞ்சி போயிடும் மீன். அப்படியே மெதுவா அப்படியே பொன்னிறமா சூப்பரா வறுத்து எடுக்கலாம். பாருங்க இப்ப இப்படி ஒரு கரட்டு மீன் பாருங்க உடையாத வந்து. ஓட்டிடுங்கன்னு வச்சுக்க.
ஒரு பாருங்க சூப்பரான சாதம் குழம்புங்க, சூப்பரான மீன் குழம்பு வாசமா இருக்குங்க. பாருங்க சூப்பரா பொரிச்சது சூப்பரா இருக்கு. மீன் குழம்பு, மீன் வறுவல், வாங்க சாப்பிடலாம். மீன் கடை. சரி வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழம்புக்கும் பொங்கல் சோத்துக்கும் அப்போ சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரோகு மீன் செம்மையாக இருக்குது. ஆனால் சின்ன சின்ன முள்ளுக்கும் குழந்தைங்களுக்கு உள்ளதை கொஞ்சம் பார்க்கணும். சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பொரிச்ச மீன் வறுவல். இதுவும் வேற லெவல், செம்மையாக இருக்குது. வீட்டில் இருக்கிற மசாலாவையே வச்சு மீன் பொரிச்சா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. உடம்புக்கும் கெடுதல் இல்லை, மீனும் டேஸ்டாக இருக்கும். சூப்பராக வந்துருக்குதுங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.